நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் வெளியேற்றப்படும் நீர் காரணமாக பாலங்களின் மேல் வெள்ளம் மேவி வருகின்றது. இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பெரிதும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் தப்போவ நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அதன் அருகில் வாழும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவியுள்ள மழையுடன் கூடிய வானிலை காரணமாக 28 பிரதான நீர்த்தேக்கங்கள் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 6 மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்கள் வான்பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மேகஸ்முல்ல குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மன்னார், பதுளை, குருநாகல், அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனி, நூறுவெவ, நாச்சாதுவ நீர்த்தேக்கங்களிலும், குருநாகல் மாவட்டத்தின் அபகொலவெவ, டெத்ரோயா நீர்த்தேக்கங்களிலும், புத்தள மாவட்டத்தின் டப்போவ நீர்த்தேக்கத்திலும், பொலனறுவையில் பராக்கிரம சமுத்திரம் மற்றும் மின்னெறிய சமுத்திரம் என்பவற்றிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நீர்த்தேக்கங்களில் இருந்து சிறுபோக செய்கைகளுக்கான நீர் விநியோகிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் மழை பெய்து வருவதால் செய்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மேகஸ்முல்ல தெரிவிக்கின்றார். பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நீர்த்தேக்கங்களை அண்மித்து வாழ்கின்ற மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இடிமின்னல் தாக்கம் காணப்படுவதால் மக்கள் தம்மை அவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.